வந்துட்டு தண்ணிக்குள்ளே இருக்குது மக்கள். அதாவது சுற்றிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் தான். ஸோ அந்த வாட்டருக்கு நடுவில் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கருவறையும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் மேலே இருக்குமாம். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா என்னோடய கால் பாதி வரைக்கும் தெரியுதா. ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஸோ பார்வதி தேவியும் சிவபெருமானும் சேர்ந்து காட்சி இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாதீஸ்வரர் சிலையை பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துச்சாமா. இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் பண்ணி ஸோ அலங்காரங்கள்லாம் அந்த சிவபெருமானுக்கு பண்ணுவாங்களா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம தாராளமாக அர்த்தநாதீஸ்வரர் ரூபத்தை வந்து தாராளமாக பார்க்கலாமாம்மா. பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பாம்பு முன்னாடி வெளியே எட்டி பார்த்துங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த காமெடிஸ் தான் இவங்க. ஸோ சீரியஸாக சொல்ல போனால் இந்த காமெடிஸ் வந்துட்டு கூடவே இருந்துட்டு டெம்பிள் தரிசனத்துல வந்து சாப்பிட்றதுல எல்லாமே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு வேர்ல்ட் லைஃப் தமிழ் யூடியூப் சேனல். அண்ட் வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய உலக வாழ்க்கை தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் பதிவுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், அதாவது சன்ரைஸ் பார்க்க எந்த ஸ்பாட் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைமண்ண தாலுகாவில் இருக்கக்கூடிய அரக்கப்பரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம சன்ரைஸ் பார்த்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் முக்கியமான கோவிலான சொல்லக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர், அதாவது ஸ்ரீ அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெம்பிளில் தான் நாங்கள் இன்றைக்கி நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்ருக்கீங்க. மக்களே, இந்த கோவில் பார்த்திங்கன்னா அதாவது அர்த்தநாதீஸ்வருக்கான டெம்பிள் மக்களே. ஸோ நம்மள வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடில் தான் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே வந்துட்டு அந்த அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் இருக்குது. பட் இங்கே கேரளாவில் அதாவது மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் வந்துட்டு தண்ணிக்குள்ளே இருக்குது மக்கள். அதாவது சுற்றிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் தான். ஸோ அந்த வாட்டருக்கு நடுவில் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கருவறையும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டருக்கு நடுவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மக்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்க இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அதாவது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பெருந்தலைமண்ணா, கிட்டத்தட்ட பெருந்தலைமண்ணம் பக்கம் தான் அண்ட் மன்னார்காடும் பக்கம் தான். ஸோ இந்த பகுதியாக இருக்கக்கூடிய அரக்கப்பரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஸோ அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் தான் மக்களே நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அண்ட் இந்த டெம்பிளில் விசேஷம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம அர்த்தநாதீஸ்வரர் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மலை மேலே தான் அந்த கோவில் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா
அதாவது தண்ணிக்குள்ளே வந்துட்டு சிவபெருமானும் அண்ட் பார்வதி தேவி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாதீஸ்வரன்ற அப்படி உருவம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் மெயின் விஷயமே இங்கே. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிகமான இடங்கள் அர்த்தநாதீஸ்வரர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பட் மெயின் அப்படின்னா இந்த கோவில் தான் மக்களே. அண்ட் சொல்ல போனால் இந்த கோவில் வந்துட்டு நான் காலைல வீடியோ எடுக்க வரும்போதே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வந்துட்டு நம்ம இங்கேக்கூடிய தேவஸ்தானம் செக்ரட்டரி அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன். ஸோ அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெமிட் சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்தாரு. அண்ட் இன்னொருத்தர் வந்துட்டு இந்த கோவிலோட சரித்திரங்களை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 அன்பான உள்ளங்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா காலையில் பெர்மிஷன் கேட்டப்போ ஸோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே கோவிலுக்குள்ளே பெர்மிஷன்லாம் கொடுத்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அண்ட் போய் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கோவிலோட சரித்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கான கோவில் தான். அண்ட் 3000 ஆண்டுகள் பழமையான கோவில் தான். அண்ட் இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மலை, ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் தான் அந்த மலை இருக்குது. ஸோ அந்த மலையில் தவம் செஞ்சு ஒரு முனிவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக தான் இந்த இருக்கக்கூடிய சிலைகள், அதாவது நம்ம பார்த்த இன்னைக்கு அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் அந்த கோவிலுடைய சிலை வந்துட்டு தெரிய வந்துச்சாமா. ஸோ ஏன்னா அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதை நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் குளமாக, ஐ மீன் தண்ணியால் நிரப்பப்பட்ட ஒரு குளமாக தான் இருந்திருக்குது. அண்ட் இந்த குளத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திண்டு மாதிரி இருந்து, ஸோ அங்கே வந்துட்டு சிவபெருமானோட சுயம்புலிங்கம், அதாவது பார்வதி தேவியும் சிவபெருமானும் சேர்ந்து காட்சி எடுக்கக்கூடிய அந்த அர்த்தநாதீஸ்வரர் சிலையை பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துச்சாமா. ஸோ அவங்க சொல்லி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கோவில் வந்து வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே இருக்கிறவங்க. அதாவது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2007 தான் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்து வழிபட்ட கோவில் தான். அண்ட் 2017 பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொடிமரம் பார்த்துருவீங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரங்கள் வந்துட்டு அதிகமான இடங்களில் மரத்தில் தான் வச்சுருப்போம். அண்ட் சந்தன மரங்களில் அண்ட் தேக்கு மரங்களில் தான் கண்டிப்பாக கொடிமரம் வச்சுருப்போம். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரே கல், அதாவது சொல்லக்கூடிய கருங்கல்ல வந்துட்டு ஒரே கல்லாக வந்துட்டு அந்த கொடிமரம் வந்துட்டு இப்போ 2017 பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அண்ட் மக்களே, நான் சொன்ன அந்த அரக்கு பரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெம்பிள், அதாவது அர்த்தநாதீஸ்வரருக்கான இந்த டெம்பிள், அதாவது ஃபுல் அண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் வாட்டர் தான் சொல்ல சுற்றிலும் தண்ணிக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாரும் உள்ளே போய் வழிபட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் தரிசிக்க போகிறேன். அண்ட் வாங்க மக்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம். ஸோ தண்ணியில் தான் இறங்கி போகணும். ஸோ இங்கே வரும்போது கண்டிப்பாக வேஸ்ட்டி மட்டும் விட்டுட்டு, பேண்ட் வந்து நாட் அலோடு. பயங்கர சில்னஸ்ங்க மக்களே. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு இப்போது இந்த சீசன், அதாவது மார்ச் ஏப்ரல் இந்த சீசன் வெயில் காலம் அப்படின்றதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படி இல்லைனா இந்த கோவிலில் நார்மல் டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் மேலே இருக்குமா. ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா என்னோடய கால் பாதி வரைக்கும் தெரியுதா. ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஸோ கோயிலுக்கு உள்ளே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தண்ணி தான் மக்களே. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஷர்ட்டை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். நான் அடுத்து வந்துட்டு ஆக்சுவலாக உள்ளே கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே இருக்கனால வழுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம கோயிலில் போய் தரிசனம் பண்ண போகிறோம். அண்ட் தொடர்ந்து உள்ளே போகலாம் மக்களே. அண்ட் இந்த கோவிலில் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணமான ஆகாதவங்க அண்ட் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. அண்ட் சொல்ல போனால் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மாங்கல்ய பூஜை நடத்தக்கூடிய ஒரு
ஒரு வழிபாடானது இங்கே வந்துட்டு ரொம்பவே கடைப்பிடிக்கப்படுது. ஸோ அந்த பூஜை பார்த்தீங்க அப்படின்னா மாசத்துல அதாவது 2 தடவை, அதாவது 2வது வார ஞாயிற்றுக்கிழமையும் அண்ட் 4வது வார ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பூஜை வந்துட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 4வது வார பூஜை நடந்துட்டு இருக்குது. ஸோ அதாவது 4வது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால இன்னைக்கு கூட அந்த பூஜை நடந்துட்டு இருக்கு, மாங்கல்ய பூஜை. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உற்சவம் நடக்கும். அதாவது தனுர் மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் ஜனவரி டைம்ல பார்த்தீங்கன்னா உற்சவம் நடக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்தில் வந்துட்டு கொடியேற்றி ஆராட்டு விழான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விசேஷமானது இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். வேற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மலை தான் மக்களே, ஹில்ஸ் தான். ஸோ ஹில்ஸுக்கு நடுவில் இந்த ஒரு கோவில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மார்னிங் சன்ரைஸ் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் வெயில் டைம் அப்படின்றனால ஒரு கிளைமேட் நல்லா இருந்தது. பட் இன்னும் மழைக்காலங்களில் வந்துட்டு இந்த இடம் பார்க்கும்போது ஒரு மொத்தமான அழகை, இந்த கோவிலுக்கான அழகை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாங்கல்ய பூஜை ஃபேமஸ். அண்ட் இன்னொன்று வந்து மெயின் ஃபேமஸ் அப்படின்னு என்னன்னா, அதாவது நம்ம உள்ளே வந்துட்டு சிவலிங்கத்துக்கு காலையில் போய் பார்க்க முடியல. என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஃபுல்லாக மூழ்கி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம நந்தி பகவானை மட்டும்தான் தரிசிக்க முடிஞ்சுது. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை எப்போ தரிசிக்கலாம்னு கேட்டப்போ தான் அப்போ சொன்னாங்க, சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் இந்த கோவிலுக்குரிய சிவபெருமானை நம்ம தரிசிக்க முடியுமாமா. ஸோ என்ன அப்படின்னா, அதாவது வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ளே பார்த்தா எல்லா தண்ணிகளுமே தண்ணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பம்ப் வச்சு மோட்டர் வச்சு எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எடுத்துட்டு ஸோ தண்ணி வந்துகிட்டே இருக்குமா உள்ள அந்தளவுக்கு. ஸோ மோட்டர் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் பண்ணி ஸோ அலங்காரங்கள்லாம் அந்த சிவபெருமானுக்கு பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம தாராளமாக அர்த்தநாதீஸ்வரன் ரூபத்தை வந்து தாராளமாக பார்க்கலாமாமா. அண்ட் வேறு என்ன அப்படின்னா, அதாவது 1008 கலச பூஜை வந்துட்டு நம்ம குடம் வந்துட்டு தண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த குளத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குளத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்க வந்துட்டு அதாவது அபிஷேகம் கலச பூஜை எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நீராடிட்டு ஸோ அவங்க வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அவங்களுடைய கையாலே அந்த கரத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குடத்துலேருந்து தண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சிவபெருமானுக்கு உள்ள அபிஷேகம் பண்ணுவாங்களாமா. ஸோ அதுவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குமாமா. அண்ட் வேறு என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் வந்துட்டு மாதத்தில் வந்துட்டு எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் பார்த்திங்கன்னா, அதாவது ஈவினிங் வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறாங்களாமா இங்கே. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதாவது மாங்கல்ய பூஜை நடக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமைகள், அதாவது 2வது வார ஞாயிற்றுக்கிழமையும் அண்ட் 4வது வார ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து காலையில் வந்து எப்பயும் சொல்லக்கூடிய அந்த அரிசி உப்புமா. ஸோ நம்ம நிறைய கோவில்களில் பார்த்திங்க அப்படின்னா அரிசி உப்புமா தான், அதாவது இங்கே வந்துட்டு அரிசி உப்புமா சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அரிசி உப்புமான்னு சொல்லலாம். ஸோ அந்த உப்புமா வந்துட்டு இங்கே காலையில் வந்து சாப்பிட்டேன். அண்ட் சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அரிசி உப்புமா ஒரு மேங்கோ பிக்கல், அதாவது இங்கே வந்துட்டு தோட்டம் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, மாங்காய்லாம் பறித்து இந்த ஒரு ஊறுகாய் மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் சீரியஸ்லி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மக்களே. அண்ட் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த கோவில் நிறைய சுற்றி பார்த்தேன், இடங்கள் நிறைய சுற்றி பார்த்தேன். சீரியஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது, ஒரு சவுண்டும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சிட்டியை விட்டு தள்ளி தான் இந்த கோவில் வந்து இங்கே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ ஒரு வில்லேஜ்குள்ளே தான் இந்த கோவில் வந்து இங்கே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ ஸோ அண்ட் இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கோவில் ஒட்டினாப்பில் பார்த்திங்கன்னா இந்த குளம் இருக்குது. ஸோ இந்த குளத்தில் காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணலாம். அண்ட் இந்த குளத்தில் நான் மார்னிங் வந்தப்போ பார்த்திங்கன்னா நாகங்கள்லாம் சர்ப்பங்கள்லாம் வந்துட்டு 1-2 பார்த்தேன் நான். ஸோ பார்த்தோன்னே பயமாக இருந்துச்சு, இது எப்படா கோயிலுக்குள்ளே போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் இருந்தது. பட் கோயில் உள்ளே வந்துட்டு சேஃபாக இருக்குது. ஸோ எந்த ஒரு இதுவும் உள்ளே போகாத மாதிரிக்கு தடுப்புகள் வச்சுருக்காங்க. அண்ட் கோயிலுக்குள்ளே வந்துட்டு உள்ள ஒரு கிணறும் இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ மக்களே, நான் சொன்ன அந்த நாகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்காக காட்சி கொடுத்துச்சு. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அது பக்கத்தில் வந்துச்சு. ஸோ மறுபடியும் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, அதாவது ரூட் வந்து பார்த்திங்கன்னா மக்களே, நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு மலப்புரம் வந்து வரலாம், அப்படி இல்லைன்னா மன்னார்காடு வந்து வரலாம். மன்னார்காடு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கமாக போயிடும். அண்ட் பெருந்தலை மண்ணா வந்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக போயிடும். ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் மன்னார்காடு வந்துடுங்க. அண்ட் மன்னார்காடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அரக்கு பரம்பரக்கூடிய ஒரு பகுதி. அதாவது நம்ம மன்னார்காடுலேருந்து அலனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அலனூர்லேருந்து அரக்கப்புறமும் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்துட்டு குட்டிப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா பகுதி தான். ஸோ இந்த பகுதிக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோவில் தரிசிக்கலாம். அண்ட் கோவிலோட நடை பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 10:30 வரைக்கும் திறந்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு 5 o'clock 4 o'clock திறந்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குளமெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா குளிச்சுட்டு அண்ட் சுவாமியை வணங்க போகலாம்.
மக்களே இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அதாவது அரக்கப்பரம்பில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் நம்ம தரிசனம் பண்ணோம். அண்ட் இந்த டெம்பிளில் பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த கமிட்டிஸ் தான் இவங்க. ஸோ சீரியஸாக சொல்ல போனால் இந்த கமிட்டிஸ் வந்துட்டு கூடவே இருந்துட்டு டெம்பிள் தரிசனத்துலேருந்து சாப்பிட்றது எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. ஸோ இவங்களோட சப்போர்ட் இருக்குங்காட்டி தான் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது மக்களே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கவும் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகளை சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சூப்பராக பழகுறாங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலை திறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் சூப்பரான டெம்பிள் மக்களே. ஓகே, ஸோ இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்ட் தொடர்ந்து அடுத்த வாரம் எந்த மாதிரி இடத்துல சன்ரைஸ் பார்க்கலாம், அண்ட் எந்த மாதிரி கோவிலோட தரிசனங்களையும் அண்ட் எந்த மாதிரி கோவிலோட சரித்திரங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.